ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. நகரங்களும் வயல்களும் இல்லாத காலம் அது. மனிதன் இயற்கை இந்த காட்டுகளில் வாழ்ந்தவர்கள்தான் இந்தியாவின் ஆரம்ப மனிதர்கள். அவர்கள் வேட்டையாடிகளும் உணவு தேடிச் சேகரிப்பவர்களும். அவர்கள் சிறு பழங்குடிகளாக வாழ்ந்தனர். தங்கள் மொழி, தங்கள் கலாசாரம், தங்கள் வாழ்க்கை முறை, வேட்டையாடியது அனைவருக்கும் பகிரப்பட்டது. இந்த வேட்டையாடி மனிதர்கள் சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்தனர். இவர்களின் மரபணு குழுக்கள் எம் மற்றும் என் ஹாப்ளோகுரூப் என அழைக்கப்படுகின்றன. இன்றும் பல இந்தியர்களில் இந்த மரபணு காணப்படுகிறது. ஆனால் உண்மையான விவசாயிகள் இந்தியாவில் உருவாகவில்லை. அவர்கள் தோன்றியது ஈரானின் சாக்ரோஸ் மலைப்பகுதிகளில். இவர்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நிரந்தர குடியிருப்புகள் ஆகியவற்றை அறிந்தவர்கள். இவர்களுக்கு அனடோலியன் நியோலித்திக் ஃபார்மர்ஸுடன் மரபற்று தொடர்பு இருந்தது. சுமார் 7,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஈரானிய விவசாயிகள் சிந்து சமவெளி பகுதிக்கு வந்தனர். அவர்கள் இங்கே உள்ளூர் இந்திய வேட்டைக்காரருடன் கலந்து வாழ்ந்தனர். விவசாய அறிவு பகிரப்பட்டது, மனிதர்கள் பழகினர், ஒரு புதிய சமூகம் உருவானது. Here they lived, mingling with local Indian hunters. Agricultural knowledge was shared. People mingled. A new society was formed. இந்த விவசாயிகளால் கொண்டுவரப்பட்ட மரபணு குழுக்கள் R2, J2, J2, L. The haplogroups brought by these farmers R2, J2, J1, L and G2A. இதிலிருந்துதான் இந்தியாவின் முதல் பெரிய நாகரிகங்கள் உருவானது. வேட்டையாடிகள் பிளஸ் விவசாயிகள் வந்தோ இந்திய நாகரிகம். இந்தியாவின் மரபும் விவசாயமும் ஆயிரக்கண்டமான ஆண்டுகளின் பயணம். இப்படியான அறிவியல் வரலாறு வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.